நண்பர்களுக்கு வணக்கம். புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவங்களுடைய அந்த விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாச்சு. குறிப்பிடும்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் 2,24,19,359 ரேஷன் கார்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி தொடங்கி 2023 ஜூலை வரை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 8,92,481 பேர் புதிய ஸ்மார்ட் கார்டுகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த மனுக்களை பரிசீலனை செய்து புதிய கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய மனுக்களை ஆய்வு செஞ்சு அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ரேஷன் கார்டு வழங்குவதற்கான ஆய்வு பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த குடும்ப அட்டையை கேட்டு விண்ணப்பித்த 5,63,246 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. 31,984 அட்டைகள் பரிசீலனையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் தகுதி இல்லாத 2,71,091 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதமுள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் புதிதாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுடைய கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையினருடைய உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர்த்துக்குமே புதிதாக ரேஷன் கார்டு கிடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. யாரெல்லாம் நீங்கள் இந்த புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்களோ அருகில் இருக்கக்கூடிய அந்த பொது விநியோக அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.